ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணி தாங்க மாசு, நியூசிலாந்து அணி வேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த T20 சீரீஸை இந்திய அணி தான் வெல்லும். நியூசிலாந்து அணி இந்த மாதிரி போச்சுன்னா இந்த இந்தியாவில் நடக்கிற வேர்ல்டு கப்பில் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் T20 போட்டி இந்தியா எதிராக நியூசிலாந்து படும் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி குறித்து முன்னாள் நியூசிலாந்து அணி நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், கேப்டன், நட்சத்திர சுயல் பந்து வீச்சாளர்னு சொல்லாங்க டேனியல் விக்டோரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காருங்க. நியூசிலாந்து அணியை, இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காரு. அந்த இந்திய அணியின் வெற்றி குறித்து அவர் என்ன பேசினார், ஏது பேசினான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேனியல் விக்டோரி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்தியா தான் உலகில் தலை சிறந்த அணி T20 பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்து அணி இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தோல்வி தாங்க அடைவாங்க. என்ன தான் அவங்க இந்தியாவில் போய் விளையாடினாலும் கொஞ்சம் டீசெண்டாக வந்து தோக்கணும். ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து அணி குரூப் ஸ்டேஜிலேருந்து வெளியே போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி மீண்டும் இந்த கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அந்த அணியில் அபிஷேக் சர்மா அவரோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் மூலிமா தான் அந்தமாரி பிளேயர்லாம் இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்க. ஐபிஎல் நடக்கிறது இந்தியாவோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பார்க்க அற்புதமாக இருக்குங்க. அவரோட ஃபேனாக நான் ஆகிட்டேன். இதே போல் போச்சுன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து அணி இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நியூசிலாண்டை விமர்சித்து பேசியிருக்காருங்க முன்னாள் நியூசிலாந்து அணி கேப்டன் டேனியல் விக்டோரி. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டாக தான். பட் நியூசிலாந்து ஒரு டீசெண்டான டீமுங்க. அவர் என்ன தான் கொஞ்சம் நம்ம டீமை கொஞ்சம் உரிமையில் பேசிகிட்டு இருந்தாலும் நியூசிலாந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. நம்ம ஈஸியாக எடை போட முடியாது. கம்பேக் T20 கூட செகண்ட் T20 கூட கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாங்க, ஓகே தான். ஒரு 48 ரன் ரொம்ப ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம இப்போ எடுக்க முடியாது. பட் நியூசிலாந்து ஒரு டேஞ்சர் டீம். அது எப்போவுமே இந்தியா மறக்க மாட்டாங்க. பட் இந்தியா நல்லா இருக்குங்க டீம். உண்மையாக இந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 T20 போட்டி தாங்க இருக்குது. அதுவும் நியூசிலாந்து எதிராக. அதில் இந்திய அணி அவங்களோட டீம் அப்படின்னு சொல்கிறது தப்பு, எது ரைட்டு, ஆல்டேஷன், எந்த டைமில் எந்த பவுலர் வரணும் எல்லாத்தையுமே கரெக்டாக கணிச்சு இந்தியா எதிராக விளையாடணும். அதனால் இந்தியா நல்ல ஒரு டீமை செட் பண்ணணும். அதுக்கு ஒரு பயிற்சி ஆட்டமாக இந்த 4 போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. வர 7ஆம் தேதி வேர்ல்டு கப் தொடங்குது. அது எப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் கேப் இருக்குது. அதுக்குள்ளே இந்திய அணியோட தப்பு என்னன்னு தெரிஞ்சுன்னு அவங்க திருத்திட்டு என்ன மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கலாங்க. இன்றைக்கி 2வது T20 போட்டி விளையாட போகிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி 2வது T20 போட்டி விளையாட போகிறாங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள், யார் வெற்றி பெறுவாங்க மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இன்றைக்கி செகண்ட் T20 போட்டி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.